ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எண்ணெயே இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்பளம் அதே மாதிரி வடகம் இது மாதிரி நம்ம எப்படி நம்ம பொரிச்செடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முறுமுறுப்பு தன்மையோடு நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடி உப்பு சேர்த்துக்குங்க. பொடி உப்பு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் கேஸில் செஞ்சிங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து நெருப்பை தூண்டி விட்டு நீங்கள் வந்து சூடு பண்ணிக்கிங்க. உப்பு சூடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்டியை வச்சு கிளறிவிட்டே இருக்கணும். இப்போது நம்ம வந்து வடகத்தை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அது உப்புலேயே நீங்கள் வந்து தூவி விட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒருவேளை வந்து அந்த உப்பையே நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வடகத்தை போட்டுட்டு உப்பை வச்சு நீங்கள் வந்து மூடி வச்சிடலாம். நீங்கள் மூடியோடு வச்சு நீங்கள் வந்து வேக வைக்கலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு பொரிஞ்சிடும் பார்த்துங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் போதும். ஒரு நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வடகம் ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடகத்தை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு இருக்கும் அதில். அது வந்து பார்த்திங்கன்னா சளிச்சு அழகாக எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து உப்பு இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சளிப்பு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கலர் பப்படம். இந்த கலர் பப்படம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா பொரித்து பேக்கெட் பண்ணி விற்றுட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வாங்காமல் உங்களோட குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டிலேயே நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்புலேயே வந்து நம்ம வந்து அழகாக பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தால் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது, அருமையாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்பலாம் உப்பாக இருக்காது. காரணம் என்னென்னா நம்ம வந்து உப்பை வந்து சளிச்சு எடுத்துடுறோம். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கருகாமே எடுத்துருங்க. கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது, கசப்பாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கருகிறதுக்கு முன்னாலே நம்ம எடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பார்த்திங்கன்னா சளிச்சு நம்ம எடுத்துக்கலாம். சளிச்சிங்கன்னா உப்பு எல்லாம் கீழே கொட்டிடும். நமக்கு வந்து இந்த பப்படம் மட்டும் அழகாக மெஞ்சிடு. அடுத்த ஒரு வடகம் நம்ம வந்து பொரிக்க போகிறோம், பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து தாராளமாக வந்து உப்பை கிளறி விட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து உப்பை வந்து நம்ம மூடி வச்சு பொரிச்செடுத்தாலும் ஓகே தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பொரிஞ்சிடும். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ரொம்பலாம் டைம் எடுக்க தேவையில்லை. நம்ம எந்தளவுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கமோ அதை விட ஒரு யூஸ் பண்ணால் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் லேட் ஆகும். ஆனால் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து பொரிஞ்சிடும். பார்க்குறப்பே தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உப்பு கிளற பார்த்தீங்கன்னா அழகாக பொரிஞ்சு வருது, உங்களுக்கு அழகாக தெரியும். கவனமாக பார்த்துருங்க. லைட்டாக கருனா கூட நல்லா இருக்காது. பொதுவாக நமக்கு வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம வந்து பொரிக்கிற மாதிரி தான். அதுலேயும் கருனா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கசப்பாக தான் இருக்குது, நல்லா இருக்காது. அதே மாதிரி பதத்தெல்லாம் நம்ம வந்து இதுலேயும் எடுக்க போகிறோம். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பளம் அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்பளம் வந்து நீங்கள் போட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த உப்பில் வந்து முக்கி எடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு தாராளமாக வந்து ஈஸியாக பொரிஞ்சிடும். பார்க்குறப்பே தெரியும் அழகாக பொரிஞ்சு வர்றது, உங்களுக்கு அருமையாக பொரிஞ்சிடும். அதே மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம எந்த மாதிரி பொரிக்கமோ அந்தளவுக்கு வேகமாக பொரிஞ்சிடுது அப்பளம். நிஜமாக சொல்கிறேன், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 அருமையாக இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்து அப்பளம் வந்து எண்ணெயில் பொரிச்செடுக்கிறதுக்கு நம்ம வந்து உப்பில் பொரிச்செடுக்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எண்ணெயில் பொரிச்செடுத்து நம்ம வந்து கொலஸ்ட்ரால் சேர்க்கறத விட இந்த மாதிரி உப்பில் நம்ம சேர்த்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உப்பில் பொரிக்கிறப்போ லைட்டாக சால்ட்டியாக இருக்கிறப்போ அந்த சாப்பாட்டுக்கு சோத்துக்கு அந்த அப்பளத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி உங்களோட வீட்டில் வந்து ஆரோக்கியமான முறையில் நீங்கள் பொரிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களோட குழந்தைகளும் சரி, முதியவர்கள் எல்லாருமே சரி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமுறையில் வந்து நம்ம வந்து பிழைக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா பல மாதிரி நோய்கள் பரவிட்டு இருக்க காலகட்டம் இது. அதனால் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடி வந்து கண்டிப்பாக சமைச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் மற்றோட வடகம் அப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை இது மாதிரி நிறைய பொரிச்செடுக்கலாம். இதில் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பை வந்து கீழே கொட்ட தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக திரும்ப யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களோட சாப்பாடுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வற்றல் அப்புறம் வந்து நிலக்கடலை இது மாதிரி எல்லா பொருளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் இது திரும்ப கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன, கொலஸ்ட்ரால் வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோளத்தை வச்சு நீங்கள் வந்து பாப்கார்ன் தாராளமாக செய்யலாம். இதே மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உப்பு எதுவும் சேர்க்க தேவையே இல்லை. இதுவே வந்து ஆல்ரெடி சால்ட்டியாக தான் இருக்குது, அருமையாக இருக்குங்க சாப்பிட்றப்ப. சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக உப்புக்குள்ளே வந்து நீங்கள் வந்து டிப் பண்ணி முக்கி எடுத்து நீங்கள் வந்து
ஃப்ரை பண்ணாலும் நான் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுது. நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து பழக்குங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து எண்ணெய் பலகாரம் எதுவும் நீங்கள் கொடுத்து பழக்காதீங்க. அப்படி கொடுத்து பழக்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சால் விரும்ப மாட்டாங்க. நீங்கள் இப்போயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பழக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அழகாக பார்த்தீங்கன்னா சோளம் வந்து வெடிச்சு பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துருச்சு, நமக்கு அருமையாக வந்துட்டுருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழட்டேன். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குன்னு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அருமையாக பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். அது மாதிரி அப்பளம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். எல்லாமே அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கு நமக்கு. இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக முறுமுறுப்பு தன்மையோடு வந்திருக்கு. நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.